கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். உபதேசிக்க வேண்டும் அப்படின்னா போதிக்க வேண்டும். இன்னைக்குள்ள செய்தி வசனத்தை வாசிக்கும் போதே கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருப்பீங்க. பிசாசானவனுடைய இச்சை. ஒரு குடும்பத்தை பிசாசு எப்படி கெடுக்கிறான், எப்படி ஏமாத்துறான், ஜனங்களை எப்படி ஏமாந்து போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல இச்சை. 2வது அவனால் பிடிபட்டிருக்கிற, அது 2வது பாயிண்ட். 3வது மறுபடியும் மயக்கம் தெளிந்து, அது 3வது பாயிண்ட். 4வது அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும். அப்ப 4 பாயிண்ட் இருக்கு. இந்த 4 பாயிண்ட்டை நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசு வரும்போது என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இச்சை இருக்கும். 2வது அவனால் பிடிபட்டிருக்கிற, அது 2வது பாயிண்ட். 3வது மயக்க நிலைமை. 4வது கண்ணி. அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு டைரியில் ஒரு 4 பாயிண்ட் எழுதுனா எழுதி வைக்கலாம். ஏன்னா பிசாசை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுங்க அப்படின்னா, பிரதர் நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம், எங்களுக்கு நிறைய தெரியும், ஆனால் பிசாசு எப்படி வாரான்னு தெரியல பிரதர் அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியல, பின்னாடி யார் நிற்கா, நமக்கு முன்பாக யார் போறா, நமக்குள்ள பரிசுத்தாவியான எப்படி இருக்கிறாரு, சத்துரு எந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்றான், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சா ஜெபிக்கும்போது வல்லமையா ஜெபிக்க முடியும். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை கூட நம்ம பார்த்து பேசுவோம். நம்ம கூட கர்த்தருடைய ஆவியான இருக்கும்போது பாதுகாத்து கொள்ளுவார். அப்ப கர்த்தருடைய ஆவியான இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும், சத்துரு எப்படி வாரான் அதையும் நம்ம அறிந்து கொள்ளணும். அவனால் பிடிபட்டிருக்கிற அந்த வேர்டை நீங்க நல்லா கொஞ்சம் ஆழமா உள்ள கொண்டு போகணும். அவனால் பிடிபட்டிருக்கிற ஒரு சிறையிருப்பு. சிறையிருப்பு அப்படின்னா அது எப்போ வந்துச்சு அப்படின்னா, இச்சையின்படி யாரு செய்கிறாங்களோ அவங்க ஒரு சிறையிருப்புல இருப்பாங்க. அவங்க ஒரு ஜெயில் கைதியா இருப்பாங்க. பிசாசுடைய ஒரு ஜெயில் கைதியா இருப்பாங்க. மயக்க நிலைமையில ஒரு ஊசி, போத ஊசி போட்ட மாதிரி மயங்கி கிடப்பாங்க. ஒரு கண்ணியில கிடப்பாங்க. இச்சை அப்படின்னாலே ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இச்சையோடு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க ஒரு கண்ணியில் இருக்கிறாங்க, ஒரு மயக்க நிலைமையில் இருக்கிறாங்க, ஒரு சிறையிருப்புல இருப்பாங்க. இப்போ நைட் நேரத்தில் நம்ம இந்த செய்தி பேசுறதுனால நம்ம நைட்டுக்குள்ள காரியங்கள் பேசும்போது மக்களுக்கு நல்லா புரியும். செல்போனில் நல்லதும் இருக்கு, கெட்டது பல மடங்கு இருக்கு. நைட் நேரத்தில் எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. தேவையில்லாத அசுத்தமான வீடியோ, அருவருப்பான வீடியோ, விபச்சார வீடியோ, எத்தனையோ காரியங்கள், வேற வேற வெப்சைட், வேற வேற காரியங்கள். எங்கேயாவது போய் சிக்கி கொள்ளும்போது அவங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க, மயக்க நிலைமையில இருக்கிறாங்க, கண்ணில இருக்கிறாங்க.
இச்சையில் விழுந்து போய் கிடக்குறாங்க. இதெல்லாம் பின்னாடி என்ன ஆவி அப்படின்னா, இச்சையின் ஆவி, விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, தந்திரமான ஆவி. ஒரு கண்ணியில் ஒரு குடும்பம் விழுந்து போய் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க. எனக்கு ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம், 2 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஒரு குடும்பத்திலே தாயார் டீச்சரு, கணவர் இல்லை, பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ அம்மா சொன்னாங்க, பிரதர் என் பையன் 24 மணி நேரமும் 2 செல்ஃபோன் வச்சுருக்கான், 2 செல்ஃபோனுமே நெட்டை காலி பண்ணிடுவான், ரூமுக்குள்ளே தான் இருப்பான். நான் டீச்சர் வேலை பார்க்கறனால நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்போது பையன் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டான், அவனுக்கு வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் பிரதர் இருக்கான். ஆனால் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன்லேயே அடிமையாக இருக்கான், யார்கிட்டையும் பேச மாட்டான், காலேஜு கூட சரியாக போக மாட்டேங்கான், நல்லா படிக்க மாட்டேங்கான், வெளியே சொல்ல முடியல பிரதர் அப்படின்னாங்க. செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோ பார்த்து அடிமை, சிறையிருப்பு. ஒரு தண்ணி அடித்தா எப்படி ஒரு மயக்க நிலைமையில் இருப்பாங்களோ, ஒரு விபச்சார ஆவி வரும்போது இருதயத்தை மயக்கி வச்சிருக்கும். இருதயத்துக்குள்ளே ஒரு விபச்சார எண்ணமோ, ஒரு இச்சையோ, ஒரு அசுத்தமோ, ஒரு அருவருப்போ உள்ள இருக்கும்போது அவங்க பிசாசுடைய கண்ணியில் லாக்கில் இருப்பாங்க. வீட்டில் மனைவி இருந்தால் மனைவிட்ட பேச மாட்டாங்க, அம்மாட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க. அருவருப்பான வீடியோ, அசுத்தமான வீடியோ பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் இருப்பாங்க, மயக்க நிலைமையில் இருப்பாங்க, ஒரு கண்ணில் அகப்பட்டிருப்பாங்க, அருவருப்பான காரியத்தில் சிறையிருப்பில் இருப்பாங்க. நைட் நேரத்தில் இந்த மாதிரி செய்தி நம்ம பேசும்போது யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு பாவ அடிமையில் ஒருவேளை இருந்திருந்தால் இந்த செய்தி அவங்க கேட்கும்போது, அப்போது இதுதான் பாவம், இந்த இச்சை உள்ள வரும்போது நான் ஒரு சிறையிருப்பில் இருக்கேன், இச்சை வரும்போது ஒரு மயக்க நிலைமையில் இருக்கேன், இச்சை வரும்போது ஒரு கண்ணியில் இருக்கிறேன், இதெல்லாம் பிசாசு திட்டம், இதெல்லாம் நம்மளை அழிச்சிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்மளை நாசமாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் தெரிந்து கொண்டால் அவங்க மனம் திரும்புவாங்க. சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ இன்னைக்குள்ள செய்தி என்னன்னா, சாந்தமாய் சொல்லிக் கொடுக்கணுமா. சாந்தமாக சொல்லிக் கொடுத்தாலும் சின்ன பிள்ளைகள் விவரம் தெரியாமல் இதில் போய் மாட்டிக்கிடுவாங்க. இது தப்புமா, இது தப்புப்பா, இதில் வெளியில் வந்துரு, இந்த மாதிரி காரியம் வேண்டாம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விவரமாக இருந்துச்சு அப்படின்னா, ஆமாம் எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த இச்சை வேண்டாம், இந்த அருவருப்பான காரியம் வேண்டாம், இதில் நான் பிடிபட்டுருக்கக்கூடாது, இதில் நான் மயக்கத்தில் இருக்கக்கூடாது, இதில் நான் கண்ணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் தீர்மானம் பண்ணிட்டான் அப்படின்னா உடனே மனம் திரும்ப ஆரம்பிச்சுவான். இயேசு கிறிஸ்தவத்தில் மனம் திரும்பும்போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு, அதுக்கப்புறம் தான் சமாதானம், அதுக்கப்புறம் தான் விடுதலை, அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் தான் படுத்தா தூக்கம் வரும். ஒருவேளை யாராவது இந்த செய்தி கேட்கும்போது, பிரதர் எனக்குள்ளே இச்சை அதிகமாக இருக்குது, நான் அசுத்தத்தில் இருக்கேன், நான் அருவருப்பில் இருக்கேன், இந்த செய்தி எனக்கு தான் அப்படி சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், தூங்கும்போது அசுத்தமான சொப்பனம், அதாவது விபச்சார ஆவி, அசுத்தமான காரியங்கள் சொப்பனத்தில் நிற்கும். இதெல்லாம் பின்னாடி என்ன அடையாளம் அப்படி இல்லைன்னா பாம்பு, வலு சர்ப்பம், இதெல்லாம் சொப்பனத்தில் வந்துட்டு இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா இச்சையினுடைய ஆவி இருக்குது. யாராவது ஒரு வேளை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த வயசில், எந்த காரியத்தில், எந்த அருவருப்பில், எந்த பாவத்தில் சிக்கிக்கொண்டீங்களோ இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு அர்ப்பணிங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்பினா மட்டும்தான் சில அசுத்தாவிகள் வெளியில் போகும். ஏன்னா சில குடும்பத்தில் பாஸ்டர் ஜெபம் பண்ணிடுவார், பாஸ்டர் ஜெபம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு சில பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. மனம் திரும்பினா மட்டும்தான் ரட்சிப்பு.
மனம் திரும்பினா மட்டும்தான் விடுதலை, மனம் திரும்பினா மட்டும்தான் சமாதானம், மனம் திரும்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம். தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தாதான் நித்திய ஜீவன். அதனால் தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் கேட்குறீங்களா? உங்கள் கூட ஆவியானவர் பேசிகிட்டு இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். விடுதலை எங்கே இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது விடுதலை. குமாரன் தான் விடுதலையாக்க முடியும். சத்தியத்தை அறிந்து கொண்டு மனம் திரும்பி கீழ்ப்படியும் போது தான் விடுதலை. சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அவர்களுக்கு அப்படின்னா யாருக்கு அப்படின்னா பிசாசுடைய இச்சையின்படி செய்கிற ஜனங்களுக்கு சாந்தமாய் போதிக்கணுமா, சாந்தமாய் உபதேசிக்கணுமா. ஏன்னா பிசாசுடைய இச்சையின்படி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதில் பிடிபட்டு இருக்கிறாங்க, மயக்க நிலைமையில் இருக்கிறாங்க, கண்ணில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த செய்தியை பேசும்போது சில குடும்பத்தில் கவனித்து கேட்குறீங்க. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் விடுதலை செய்ய அவர் ஜீவனோட தேவனாக இருக்கிறார். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாரு. ஒரு பாவி மனம் திரும்பும்போது தான் பரலோகத்தில் சந்தோஷம். ஏன்னா நிறைய குடும்பத்தில் இயேசுட்ட வந்தால் போதும் நினைக்கிறாங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு மனம் திரும்புகிற ஒரு பாவி தான் பரலோகத்துக்கு வேணும். மனம் திரும்பினா மட்டும்தான் பாவ மன்னிப்பு. இல்லை பிரதர் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம் அப்படின்னா பிசாசு அங்கே தான் இருப்பான், அவன் போக மாட்டான். பிசாசு கிளம்பி போகணும் அப்படின்னா மனம் திரும்பணும். இரவு நேரத்தில் சின்ன ஜோமணி முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்கும்போது கேட்கறது பெருசு கிடையாது, கீழ்ப்படுகிறது தான் பெருசு, மனம் திரும்புறது தான் பெருசு, தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கறது தான் பெருசு. உணர்வுள்ள இருதயம் தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா சில குடும்பத்தில் இச்சையின்படி விழுந்து போய் கிடப்பாங்க, வெளியே தெரியாது. வயசாக இருக்கும் ஆனாலும் இச்சை உள்ளே இருக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கலாம், வாலிப பிள்ளையாக இருக்கலாம், வாலி பையனாக இருக்கலாம், எந்த ஸ்டேஜ்னாலும் இருக்கலாம். இச்சை அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு உள்ளே வந்துடுது. பிசாசு இடம் கொடுக்காமல் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும். இச்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எது மேலனாலும் ஆசைப்படுவாங்க. அது இச்சைன்னு சொல்லி வரும்போது நிறைய பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கி நான் செய்தியை சுருக்கமாக முடிக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இச்சையை பற்றி வேணும் நம்ம மறுபடியும் தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உங்களை நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் விசேஷமாக உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசின கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தோட நீங்கள் பேசின கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லா குடும்பத்தோட இன்னும் பேசுங்கப்பா. நாங்கள் தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாக வாழ்ந்து பரலத்தில் வரணும்ப்பா. இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட நாட்களுக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் காலத்துக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சொன்னீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். பாதுகாத்து கிருபைக்கு ஸ்தோத்திரம். நைட் டூட்டில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவல் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். கற்பதனியாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசுவீங்க. மாசமாக இருக்காங்க, தாய்ம்பிள்ளை மாசுவீங்க, டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போது ஏற்ற வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லாமல் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டிடுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், எழுப்புற திட்டத்துக்குள்ளே வரணும். என்னோடய ராஜ்யத்துக்குள்ளே அப்பா சேர்க்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். தேவனோட ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுவீங்க. தேவனாரில் எப்போ மனுஷன் ஆசுவீங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்க, உங்களுடைய தலைமுள்ள கருத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, கர்த்தர் பூர்ண விடுதலை தாங்க. பரிபூர்ணமாக ஆசுவீங்க. வேலைக்கு ஜெபிக்கிற எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுவீங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசுவீங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கடனில் கஷ்டப்பட அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சீக்கிரமாக படுத்துங்க. அது கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிருபை செய்யுங்க. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களோட இரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொருட்படுத்துங்க. துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே சுற்றிடும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே சுற்றிடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென்.
தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக அதிருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துவாங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.